யூத்துக்கு தகுந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த வின்னர் ஆகிற மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது 9th ரேங்க் வாங்குறதே இருக்குது. மற்றவங்க சீரியஸாக படித்தவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா ஒன்றுமே படிக்காமல் லாஸ்ட் 2 monthஸில் படித்து அவன் ரேங்க்கில் வாங்குறது மாதிரி காமிக்கிறது ஹீரோயிசம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் தகுந்த மாதிரி, இந்த ரியல் லைஃப் தகுந்த மாதிரி மாற்றுங்க. படத்தோட முக்கியமான இதே பார்த்தீங்கன்னா யூத்தை சரியான வழியில் கொண்டு போகிறது தான். தப்பான வழியில் இருந்துட்டு சரியான வழியில் கொண்டு போகிறதா. அதுக்காக அப்போ சரியாக போயிட்டு இருந்த மாணவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் பாயிண்ட் கொடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. கண்மூடித்தனமான ஒரு பழக்கம் அது இன்னும் அந்த பசங்களுக்கு அந்த 9th அந்த 12th படிக்கிற வரைக்கும் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அது பசங்களும் மாறிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இந்த பீரியடில் நிறைய பேர் மாறிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் பொண்ணுக்காக மட்டும்தான் அச்சீவ் பண்ணுவேன் அதுன்றது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஸோ அதுவும் அந்த கிளைமேக்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த ஹீரோ புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும். அதாவது யூத்துன்னா எல்லாம் அரட்டில் அடிக்கிற மாதிரி அது மாதிரி தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அது மாதிரி இருந்தது. ஆனால் சென்டிமெண்ட் பேரண்ட்ஸுக்கு டெடிகேட் பண்ணது அது எல்லாமே அருமையாக இருந்தது. ஆக்ஷன் நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா இருந்தது. பசங்க படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், அரட்டில் அடிக்கிற நேரத்தில் அரட்டில் அடிக்கணும். பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது பேரண்ட்ஸ் தான் பசங்களை அதிகமாக லவ் பண்ணுறாங்கன்ற ஒரு கருத்தை கரெக்டாக வச்சுருக்காங்க. அதாவது லவ்னா எல்லோரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறது தான் லவ் அப்படின்றது இல்லாமல் ஒரு பேரண்ட்ஸ் தான் பசங்களை முக்கியமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்றத இதுவரையும் எந்த படத்துலையும் புரிய வைக்கல. இதில் ஏன்னா எல்லா படத்துலையும் தங்கச்சி அது மாதிரி தான் புரிய வச்சுருப்பாங்க. இதில் பேரண்ட்ஸ் பையனை லவ் பண்ணுறது, பசங்களை லவ் பண்ணுறது நல்லா புரிய வச்சுருக்காங்க. 100% ஒர்க் அவுட் ஆகும் சார். இது கண்டிப்பாக சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் சார். இருக்குது சார். மாட்டிக்கிறது இல்லை, எல்லார் வாழ்விலையும் இருக்குது கண்டிப்பாக. இது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது எல்லாருமே அது கடந்து தான் வந்திருக்கோம். எல்லார் வாழ்க்கையில் லவ்வும் இல்லாமல் இருந்திருக்காது, கடந்து தான் வந்திருக்கோம். இதுமாரி திருந்துறதுக்கு வாய்ப்பு இந்த படம் நல்லா இருக்குது. நிறைய பேரோட லைஃப் வேறு மாதிரி திசை திருப்பி போயிருக்கோம். லவ் தான் அப்படின்னு பேரண்ட்ஸை விட்டுலாம் போயிருப்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லாமல் பேரண்ட்ஸ் தான் முக்கியன்றத சீன் எடுத்துன்னு வந்துருக்காங்க. அதில் இதை பார்த்து கொஞ்சம் பேர் திருந்தினா கூட இந்த படத்துக்கு முக்கியத்துவமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சின்ன பையனாக இருக்காருன்னு பார்த்தா செம்மையாக பண்ணியிருக்காரு. லிரிக்ஸு எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு இல்லையா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபேமிலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. காமெடி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு அவங்களோட யூத் ஞாபகம்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, பேரண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சின்ன பையனாக பொறுப்பாக யோசித்து அழகாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. அவரை கேட்கவா வேணும், அவர் எப்போவுமே நல்லா பண்ணுவார் இல்லையா, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு 10 years முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ல ஆள் இல்லையே, எல்லாரும் அதை தாண்டி தானே வந்திருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் கைட் பண்ணது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. படம் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த சும்மா லவ் பண்ணிட்டு சுத்தாமல் படிக்கணும்னு சொல்ல வராங்க. பேரண்ட்ஸ் படம் மாதிரி பசங்க நல்லா படிக்கணும்னு சொல்ல வராங்க. நல்லா எடுத்திருக்கான் அந்த பையன். அவனோட ஆக்ட், அந்த சாங்கு, அப்புறம் ஐ திங்க் டெடிக்கேட்டட் டு பேரண்ட்ஸ் ரொம்ப ஹைலைட்டு. இந்த ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப மேண்டேட்ரி மூவியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் எல்லாமே கலந்துருக்கு. 25%, 100% நாளாக கலந்துருக்கு. குட் மூவி, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்தது லேட்டு. பட் மூவி வாஸ் வெரி குட். நல்லா காமெடியாக இருந்துச்சு, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு படம். அவர் ஃபேமிலி லாஸ்ட் சீனில் ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் கொண்டு போனாங்க. பார்க்கலாம், படம் நல்லா இருந்துச்சு. செம்மையாக காமிச்சிருக்காங்க ப்ரோ. ஸ்கூல் லைஃப் அந்த எங்களோட மெமரிஸ்லாம் கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஸ்கூல் லைஃப்லாம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி காமெடியாக போயிட்டு நல்லா காமெடியாகவே தான் கொண்டு போகிறாங்க. லாஸ்ட்டில் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பழைய மெமரிஸ் கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. பிடிக்கும் ப்ரோ, கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா சவுண்டு போட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் தான், நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். கிளைமேக்ஸ்லாம் ஒரு சேட்னஸாக கொண்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த கதை ஸ்டோரியே எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, ஹீரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு யங்ஸ்டரை எடுத்திருக்கிற படம். நல்லா க்ரோ ஆகணும் அவர், இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பண்ணணும். வாழ்த்துக்கள். எல்லாமே படம் ஒர்க் அவுட் ஆகுது சொல்கிறேன். இந்த வயசில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, அதுக்கு ஒரு பெருமையான விஷயம். நம்ம
வந்து ஒரு இத்தனை வருஷத்தில் ஒரு 3 வருஷத்தில் ஒரு நல்ல ஃபீல்டில் வந்து பெரிய லெவலில் வரணும். இது ஸ்டார்டிங் தானே அவருக்கு, வளர்ந்து வரவங்கள வளர்த்து விடணும். செம்மையாக இருக்குண்ணா படம், செம்மையாக இருக்குண்ணா படம். நல்லா தானே இருக்கு, பார்க்கலாண்ணா. நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அப்பா கேரக்டர் வர அந்த ஆக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ஃப்ரெண்டு சின்ன அந்த யூடியூப் சேனல் வச்சிருப்பாரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் பிச்சு வேஞ்சிருக்காரு. நல்ல படம், ஃபேமிலியோட வரலாம். 2.25 மணி நேரம் நல்லா பார்த்துட்டு போகலாம், என்ஜாய் பண்ணலாம். சீரியஸ் கதை வந்து அதானே இந்த சின்ன பசங்க இந்த ஜென்சின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த பசங்க இந்த லவ் மேட்ரு அதுன்னு போகிறப்ப ஸோ பேரண்ட்ஸு எவ்வளோ முக்கியம் அதை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா லவ் பண்ணாமல் வேணாமான்னு இல்லை, லவ் வேறு விஷயம், அது வேறு விஷயம். பட் ஆனால் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. காமெடி செம்மையாக ஒர்க் அவுட், எல்லாமே ஒர்க் அவுட். பாட்டுலேருந்து பாட்டு சூப்பராக இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, படம் கதையும் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த மாதிரி கதை ஆல்ரெடி வந்திருக்கு. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போன விதம் இருக்குல்ல, ஸ்டோரி லைன், அது நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா என்கேஜிங்காக 2.25 மணி நேரம் போனதே தெரியாது. இப்போ வித் லவ் வந்துச்சு, அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இதுவும் நல்லா இருக்கும். சென்டிமெண்ட்டாக இருக்குது. நல்ல இந்த காலத்து பசங்களுக்கு நல்ல மெசேஜ். ஆனால் இது கண்டிப்பாக பாருங்கள், சென்டிமெண்ட்டாக இருக்கும், நல்லா அழுவீங்க. ஆமாம், ரொம்ப அழ வச்சுருக்காங்க. அதாவது வந்து லைஃபுக்கு வந்து லவ் பற்றியும் சொல்லியிருக்காங்க, ஒரு பேரண்ட்ஸோட மதிப்பு பற்றியும் சொல்லியிருக்காங்க. பசங்க வந்து எல்லாம் ஒரு டபுள் மீனிங்காக இல்லாமல் இதான் லைஃப்னு காமிச்சிருக்காங்க. நல்ல படம், பார்க்கலாம். சூப்பர் படம், சூப்பர் படம், சூப்பர் மெசேஜ், நல்ல மெசேஜ் படம். தாராளமாக பார்க்கலாம், 100% பார்க்கலாம். நீங்கள் படம் டெடிகேட்டட் டு பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜென்ரேஷன். ஸ்கூல் லைஃப் நல்லா காட்டியிருக்காங்க, ஒரு ஃபீலிங்குமே ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. யா சூப்பர், ஒர்த். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து 4-5 கருத்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என்னென்னா இதில் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, என்னென்னா லவ் பண்ணக்கூடாது, படிக்கணும், வீட்டில் உள்ளவங்க பாஸ் ஆகும், அதுதான் இது கருத்தே. இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் சொல்கிறோம், எல்லோரும் படிங்க, வீட்டில் எல்லோரும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எண்டிங்லாம் வேறு லெவல். கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தெறிக்க விட்டாங்க. லைக் ஃபேமிலியும் உங்கள் பர்சனல் லைஃப்பையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண தெரியணும்னு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஆக்சுவல் லைஃப் என்னன்றது சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் படம் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்க நல்லா இருக்குது ப்ரோ. மியூசிக்ஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு படத்தில் என்ன சொல்ல வராங்கன்றதே வந்துட்டு புரியுது. அது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்லோ பேஸ் படம், எல்லா படத்துலையும் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. காமெடிலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்குது. சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு. ஓகே, நல்ல மெசேஜ். பசங்க ஜாலியாக இருக்க வயசில் ஜாலியாக இருக்காங்க, ஆனால் பொறுப்பாக இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. ஓகே, நல்லா இருக்குது. 3 years இல்லை லவ்னு சொல்ல முடியாது. பசங்க அந்த வயசில் வந்து இது நார்மல் தான். எல்லாம் படிக்கிற பசங்க இந்த ஸ்கூல் டேஸில் வந்து எல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் வேறு வயசு பண்ண முடியாது இல்லையா. நல்லா தான் எடுத்திருக்காங்க. போத் ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. கருணாஸ் சன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி ஓகே, பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஓகே, பெரிய காமெடினால படம் நல்லா இருக்காண்ணா. 3 hours போனது தெரியல. பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை ரெண்டுமே நல்லா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் போகுது. படம் போர் அடிக்காமல் போகுது, நல்லாயிருக்கு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அது ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வரா மாதிரி தான். ஓகே, பட் அந்த லேக்கிங் இல்லாமல் இருக்குது. அது ஒரு இல்லை, அந்த பொண்ணுக்காக பண்ணதை விட அவன் பேரண்ட்ஸுக்காக பண்ணன்னு சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, டச்சிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை நல்ல மெசேஜ் கண்டென்ட், படிங்கன்னு சொல்ல வராங்க. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு, ஜாலியாக சூப்பராக இருக்குது. பக்காவாக பண்ணுறாப்புல, அவுட் ஆஃப் எமோஷனலாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் யூத்து கான்செப்ட் தான், பட் கிளைமேக்ஸு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் எண்டில் தான் கொஞ்சம் எமோஷனாக இருந்தது, மிச்சபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தான் எதுவுமே கிடையாது. கென் கருணாஸ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான். ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியோட நல்லா தான் இருக்குது படம். அம்மா ஃபேமிலி லவ் தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. 4 லவ் பண்ணுவான், ஆனால் கடைசியில் அதே ஆள் கூட தான் சேருவான். ஆனால் நல்லா இருந்துச்சு, தூங்கிட்டேன். நான் நைட்டு கண் மூச்சு, அதனால தூங்கிட்டேன். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலிலாம் வந்து
ஃபேமிலி பேரண்ட்ஸு எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் ப்ரோ. ஸ்கூல் லைஃப்லாம் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல, அவ்வளோதான். காமெடிலாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. பப்ளுன்ற கேரக்டர் அதெல்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. சாங்ஸு எல்லா சாங்ஸும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல ப்ரோ, ஒர்த்து தான். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுனே இருக்கிறாங்க ப்ரோ, சூப்பராக இருந்தது. பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்குது. காமெடி இல்லை, அப்படியே யங்ஸ்டர்ஸோட இது தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். யங்ஸ்டரோட லைஃப் தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நிஜமாலே ஃபஸ்ட் கென்கர்னாஸ் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ படம். இது வந்து பேரண்ட்ஸ் சம்மந்தமாக இது லாஸ்ட்டாக ரொம்ப எதிர்பார்த்தது டைரக்ஷன் கென்னு தான் பண்ணியிருக்காரான்னு பார்த்தேன். டைரக்ஷன் கென் அண்ட் கேங்குன்னு போட்டுருந்தது. உண்மையில நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம் பசங்க.